உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிரஷ் நீங்க 90s கிட்ஸ் தானா? இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஹேர் ஸ்டைல் எல்லாம் பாக்கும்போது டவுட் சார் ஒண்ணும் இல்ல. இருக்கட்டும். உங்களோட கிரஷ் ஃபர்ஸ்ட் கிரஷ் அப்படின்னா சார் உங்களை பார்க்கும்போது சார் குட் பாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது போட்டிருக்கோம். அந்த மாதிரி இருக்கீங்க சார் நீங்க. நக்கல்யா அவனுக்கு 2K கிட்ட கம்பேர் பண்ணும்போது எனக்கு 90s கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? குடும்பத்துக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி. ரொம்ப அதிகமா பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா 90s கிட்ஸ். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலமா ஆக்கிட்டாங்கடா. பட் ஆனா 90s கிட்ஸ் பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. பிக்கப் லைட் சொல்லலாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஐ அம் ஃப்ரம் வெஸ்ட் மாம்பலம். நீங்க எல்லாம் 3ல இருந்து வந்திருக்கீங்களா? இவ்வளவு அழகா இருக்கீங்க. எப்படி? இல்ல தெரியாது சார். பிக்கப் லைட் தெரியாது சார். மீனிங் தெரியாது. என்னமாடா நீ? பிக்கப் லைன் தெரியலனா பரவாயில்ல, ஒரு ஹைக்கூ கவிதை சொல்லுங்க. ஹைக்கூ கவிதைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லுங்களேன். பதில் தெரியாதவன்கிட்ட கேள்வி கேட்டா கூட தேடி பூச்சி ஏதாவது தப்பாவது பதில் சொல்லுவான். எனக்கு கேள்வியே தெரியாதே. பிக்கப் லைன்னா என்னன்னே தெரியாது சார். நீ தெரியலன்னு சொன்னது அந்த தெரியலையா? அந்த பொண்ணுக்கு மறுநாளே நான் லெட்டர் கொடுத்துட்டேன். பயமே இல்லையே. அப்புறமா ஏன் என்ன காதல் செட் ஆக மாட்டேங்குது? பயம் இல்ல, தயக்கம் இல்ல. அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன். தெரியாம தான் இங்க வந்து குத்த வச்சேன். பிரின்சிபல் கிட்ட எங்க வீட்டுல சொல்லாதீங்கன்னு நான் பட்ட அவஸ்தை இருக்கு. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. 11th படிக்கும்போது எங்க கிளாஸ் டீச்சரோட பொண்ணை விரும்பினேன். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஸ்ட்ரிக்ட்டான பிடி மாஸ்டர் மாதிரி இருக்கீங்க. நீங்க 90s கிட்ஸ் தானா? ஆக்சுவலா எனக்கு கிரஷ் லவ்னா என்னதுன்னு தெரியல. பச்சை மண்ணுப்பா நீ. எல்லாருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறீங்க. ஆனா அவங்க லவ் செட் ஆக மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றது தலையெழுத்து நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணனும்னா எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி சமாளிக்க போறேன்னு பாக்குறீங்களாடா? நான் ஸ்ட்ரைட்டா சொல்லிடுவோம் பிடிச்சது. எப்படி? வீட்ல கேட்கலாமான்னு சொல்லிட்டு. ஃபாதர் ஹேட் எ டாங்கி. நீங்க ஆடிட்டே இருக்கீங்களே. ஆமா கொஞ்சம். பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். அந்த பிளாக் வெளியே தான் மாமா சரிக்கிறேன். உள்ள அழுதுட்டு இருக்கேன். நானா நான் அந்த பக்கம் போயிடுறேன். நீங்க என்கிட்ட எதுவும் பேச வேணாம் பாஸ், அங்க பேசிக்கீங்க. போகாத நில்லு. பிடிச்சிருக்காமா? யார் இந்த பெரியவர்? சார் அதான் வரலங்கறல. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த பொண்ணதாமா கல்யாணம் பண்ணுவேன், நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நம்ம பையன் சந்தோஷம் நம்மளுக்கு முக்கியம்னு அவங்க அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. வாய்ப்பில்லை ராஜா. எங்க 60 கல்யாணத்துல கேக்குறாப்ல. இதெல்லாம் ஓவர் நக்கலு. 23லயே அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது. யார் சொன்னா அப்படி? எங்க வீட்ல குடும்பத்துக்காக பெரிய சோழது பம்பதவங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? 32 ஆகும்போது பொண்ணா இருந்தா பரவாயில்லன்னு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனா பாதி பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல. யார் சாமி இவன்? என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ண ரெடியா இருக்கா? உங்களுக்கு பண்ணுமா? வீட்டில் சண்டை உருவாக்க வேண்டாம். உங்கள் பட் திருமணம் ஆகிவிட்டது. ஒன்லி ஒன் டைம் ஒன்லி. என்ன மனுஷன்